அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் சமைக்கும்போது என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா தயிர் கடைஞ்சிட்ருக்கேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக. இது நான் ஒரு 10 நாளாக தயிர்லேருந்து ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இப்போ நான் வெண்ணெய் எடுக்க போகிறேன். இந்த ஹேண்ட் பிளெண்டர் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நம்ம தயிர் கடைகிறதுக்கு, பருப்பெல்லாம் மசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா ஒரு 15 மினிட்ஸில் நான் வெண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். அது போட்டோம்னாக்கா அந்த சில்லு இருக்கும்போது ஈஸியாக அந்த வெண்ணெயெல்லாம் தனியாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மத்து வச்சு கடையிறதை விட இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்காக தான் அதை வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெண்ணெயெல்லாம் வந்துருச்சு. இப்போது ஃபுல் வெண்ணெய் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து நான் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்றைக்கி சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி பொடிசாக நறுக்கிக்க போகிறேன். அதுக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இது நமக்கு ஈஸியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுக்கும். இது சின்ன ஒரு சாப்பர் தான் இது. இப்போ பாருங்கள், சூப்பராக நறுக்கியாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டதுக்கப்புறமா நான் கறி வடகம் சேர்த்துக்க போகிறேன். இது இல்லாதவங்க நம்ம கடுகு போட்டுட்டு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். அதை போட்டதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் ஃபுல்லும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் போட்டுக்கணும். ஏன்னா இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து சேர்த்துருக்கேன். இதை நம்ம சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம். நமக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாது. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகா, தேங்காய், அதோட சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். அதோட தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதோட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த முருங்கைக்காயோடு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது நமக்கு வேக வச்சு எடுத்தோம்னாக்கா சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இதில் நம்ம ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தான் தண்ணி இருக்கணும். அப்படியே சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டு இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். நம்ம இதுக்கு எந்த மசாலா பொடியும் சேர்க்குறது கிடையாது. இதை கரெக்டாக ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா முருங்கைக்காய் தனித்தனியாக போயிடும். இப்போ இது வெந்துட்டுருக்க அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தம்பிக்கான சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கலாம். இதோட பார்த்திங்கனாக்கா ஒரு அரைக்கை அளவுக்கு அரிசியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு வேக வைக்க வேண்டியது தான். இப்போது தம்பியோட சாப்பாட்டில் சேர்க்குறதுக்காக கேரட் நறுக்க போகிறேன். கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுருந்த கேரட் எல்லாத்தையும் போட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை 2 நாளைக்கு ஒரு டைம் மாற்றுங்க. அப்போ நமக்கு கேரட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அந்த ஒரு சுருங்கி போய் வதங்கி போன மாதிரியே கேரட் ஆகாது. இது மாதிரி நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாம். நான் இப்போ அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்து சாதம் வச்சுட்டேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்பியோட சாப்பாடு வெந்துகிட்டே இருக்குது. இப்போ அது வேகிறதுக்குள்ளே தம்பிக்காக நான் வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் சேர்ப்பேன். ஸோ அதுக்காக பொடி வந்து பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் சீரகம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுபட்டுக்கலாம். ரொம்ப சிம்லேயே வச்சுக்கணும். அந்த சைடு வந்து முருங்கைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சீரகமும் வறுபட்டுருச்சு. அதுக்கு அடுத்து மிளகும் வறுத்துக்க போகிறேன். இப்போது அந்த முருங்கைக்காய் பொரியலோட ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக மணக்க செமையாக ரெடி ஆகிருக்கு. இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அந்த சைடு வந்து மிளகு எல்லாமே வந்து வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் பொடியை அரைச்சிக்க போகிறேன். இப்போது சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் சீரகப்பொடியும் மிளகு பொடியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். இப்போ தம்பிக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தம்பிக்கு அதில் நெய் போட்டு கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.